ஸோ ஆனால் ஆளுக்கு நல்ல உடம்புல கவனோட காய்ச்சிட்டான் போடா நிற்கிறான்டா பங்கிட்ட நிற்கிறான் அப்பா இல்லை அம்மா உனக்கு வேணும் சரி அம்மா நிற்கிறா தனக்கு அப்பா வேணுமா அம்மா வேணும்னா அப்பா உள்ள அமைக்க விட மாட்டேன். இல்லைப்பா எப்படி போகுது அவர் இல்லாத வாழ்க்கை எப்படி போகுது? அவர் 11 மணி 12 மணிக்கே தூங்குவேன். இப்போ நாங்கள் 7 மணிக்கே தூங்குவேன். அப்பா இல்லை அந்த நன்மையை அடி கொண்டு வரான் பார்த்தியே. அப்போ அப்பா இருந்திருந்தா என்ன தீமை? படிக்கிறதுக்கு ஒரு புத்தகம் கொப்பியை கேட்டான் பரவாயில்ல. ஐபோனும் ஜங்கிலியும் மீச அடியும் தான் சரி போலாக்கு யாரோட காய்ச்சல் கேட்டா வருங்கள் 22 மாதிரியே இருக்கு. ஆஹா என்ன கண்ட ஸ்கர்ட்டனை கடைசி அவரேக்க எந்த சினிமா மனிதர் கட்டின சினிமா அவர் கட்டா சினிமா. சரி ஒரு மனுஷன் கட்டிட்டான இல்லையோட என்ன கண்டுபிடிக்கிறது? சரி வெளியில போண்டா நாங்கள் சரியோ உள்ளே இருப்போம். உங்களோட அம்மா கல்யாணம் கட்டிட்டாவோ? ஓ என்னன்னு சொல்றேன்? அதான் முதல்ல 2 ஆண்டு வந்து எத்தனை வயது இப்போ கல்யாணம் கேட்டு நிற்கிறேன். அப்ப நான் கேட்டோடய தான் தெரியும் இல்ல அடுத்து எனக்கு இல்ல நமக்கு பிறக்கே இல்லையே. அப்ப நீ சரி அப்ப நீ படிச்ச என்ன வரப்புற? உங்களை மாதிரியே கார் எடுத்து கோதாரியா வேற உங்களை மாதிரியே யூடியூப் செய்யணும். சரி நீ கார் எடுக்கிறேன்னு வைப்போம். உனக்கா லைசன்ஸ் தாரு செக்யூரிட்டியா கேட்டா செக்யூரிட்டி ஒரு மனுஷன் வந்து லைசன்ஸ் எடுக்கணும்னு சொன்னா குறைஞ்ச 1 மீட்டர் உயரம் இருக்கணும்ண்டு. அப்ப உனக்கு என்ன லைசன்ஸ் எடுப்புறாங்க? உங்களை வழிய நான் படிக்க இன்ஜினியர் ஆகுறேன் தாயா. இன்ஜினியர் ஆகுறேன். உங்களை ஆசிரியர் நான் கீழே வர அவங்க மேலே பார்ப்பாங்க. அக்கா அப்ப அவர் வந்து காய்ச்ச மாதிரி அவன் காய்ச்ச மாதிரி கொண்ட மாதிரி அவன் சந்தோஷமாக வீட்டில் இருக்கும் போது பாப்பாவுக்கு தேவைப்படுகிற ஒரு ஐபோனை வண்டி கொடுக்குமாறும் இந்த மாதிரி நீங்களும் உதவி செஞ்சு அதைக்கு லைக் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் சரியா மானிப்பாயிலேருந்து அப்படியே நேரம் நாங்கள் காரநகர் போகிற ரோட்டுக்கு வந்துட்டு போகிறோம். காரநகர் என்ன சங்கானை போகலாம், தொட்டிலடி போகலாம், அங்கேயுமே வந்துட்டு போகலாம். இப்போ வந்து நாங்கள் சங்கானே போய் கொண்டிருக்கோம். அப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீடியோ ஒன்றும் போடலை. அதாவது வந்து 2 சேனல்லையுமே போடலை. ஏதாவது ஒன்றில் என்றாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருந்தா ஓகே. ஆனால் போடலை அப்படின்றப்போ வந்து நிறைய பேர் வந்து நைட் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஈவன் வீடியோவை மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. தம்பியா என்ன நடந்தது, நீங்கள் எல்லோரும் ஓகே அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களோட மைண்டில் இப்போ நான் வந்துட்டு போஸ்டர்லி போட்டிருந்தேன். இன்றைக்கு வந்துட்டு தவிர்க்க முடியாத காரணத்தால் வந்துட்டு வீடியோ பதிவிட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்போ அதை வளமையாக நாங்கள் ஒரு வருஷத்தில் ஒரு 2 3 அப்படி போடுறோம் நாங்கள். அப்போ வளமையாக பார்த்துட்டு நார்மலாக விட்டுருவாங்க. ஒரு சில பேர் கேட்டுட்டு விட்டுருவாங்க. ஆனால் நேற்றைய தினம் வந்துட்டு கணிசமான ஆட்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தாங்க ஏன் போடலை அப்படின்றப்ப வந்து நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி நான் கொஞ்சம் வெளியில் இருக்கிறேன்னு அப்போ வீடியோ ஒன்றும் செய்யாத காரணத்தால் தான் போடலை அப்படின்ற சொல்லையும் வந்துட்டு நான் ஒரு விஷயத்தை வந்துட்டு புரிஞ்சு கொண்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு அதிகம் மேபி பயந்துருப்பாங்கன்னு சொன்னால் அதுக்கு முதல் நாள் நாங்கள் வழக்கு சம்மந்தமான வீடியோ, அதாவது நாங்கள் வழக்குக்கு போட்டு வந்த சம்மந்தமான வீடியோ போட்டு நாங்கள் அப்போ எதுவும் வழக்குகளில் எதுவும் பிரச்சனை ஆகித்தான் எதுவும் வீடியோ வந்துட்டு கிருஷ்ணா போடாமல் விட்டுச்சோ அப்படின்ற மாதிரிக்கான ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து பலரும் வந்துட்டு கேட்டிருப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் எங்களில் வந்துட்டு அக்கறை கொண்டு எங்களை விசாரித்த அந்த அன்புள்ளங்களுக்கு வந்துட்டு நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அதே நேரம் இரவு வேளையிலையும் வந்துட்டு பலரும் வந்து தாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இவன் ஒரு ஆள் 2 பேர் சொல்லியிருந்தாலுமே எங்களுக்கு போதும் சொல்லியிருந்தாங்க. உண்மைக்குமே வந்து அதை கேட்கையும் வந்துட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களோட வீடியோக்காண்டியும் வந்துட்டு யாராவது ஒரு ஆள் என்றாலும் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உண்மையிலே அப்படி வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள்
சங்கானைக்கு போய் கொண்டிருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சின்ன தம்பியோட வீட்டை வந்துட்டு போகிறோம். ஆளை வந்துட்டு கடைசியாக போய் மீட் பண்ண டைம் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கலான டைம் உண்டு அவையை பொறுத்த வரைக்கும். காரணம் என்னென்னு சொன்னால் அக்காவோட கணவர் வந்து அக்காக்கெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக தாக்கி அவங்க வந்துட்டு அப்படியே டோட்டலாக ஃபேமிலியாக வந்துட்டு அப்படியே புரோக்கன் ஆகி வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்துட்டு இருந்தவங்க, சரியான ஒரு விரக்திக்குள்ளாக வந்துட்டு இருந்தவங்க. அப்போ நாங்கள் வந்துட்டு போயிட்டு அன்றைய தினம் நானும் வந்து அவங்களுக்கு பல்வேறுபட்ட ஆறுதலான வார்த்தைகளை வந்துட்டு சொல்லி நான் ஒரு 10,000 ரூபா காசு அதை நான் வந்துட்டு நானாக கொடுத்துட்டு வந்தேன். தற்சமயம் நீங்கள் ஏதோ ஒரு சின்ன சின்ன செலவுகளுக்குனாலும் வச்சுருங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நலன்புரி காசாக கிடைக்கக்கூடிய வந்து 7,500 சம்திங் ஏதோ ஒன்று சொல்லிச்சுன்னா அப்போ அதோட சேர்த்து நீங்கள் இதையும் பயன்படுத்தி ஏதாவது சாப்பாடு சாமானை வந்துட்டு வாங்குங்க. நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வரைக்குள்ளே உங்களுக்கு மந்த்லி யாராவது ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி கண்டினியூவாக உங்களுக்கு நான் ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். காரணம் என்னென்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு உதவியும் கூட. என்னென்னு சொன்னால் அவர் வந்துட்டு இப்படியான ஒரு பிரச்சனையை பிறகு அவர் வந்துட்டு தலைமறைவாகிட்டார் போலீஸுக்கு பயத்தில். அப்போ அக்காவும் வந்துட்டு வேணாம்ன்ற முடிவில் இருக்கக்குள்ள அப்போ அவங்களுக்கான ஒரு வருமானம் இல்லை. அப்போ அக்காவும் வந்துட்டு வேலைக்கு போக முடியாத ஒரு டைமில் நாங்கள் அப்படியே ஒரு வசனத்தை கொடுத்துருந்தோம். அப்போ அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாங்கள் போகிறோம். வந்துட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அக்காவுக்கான அந்த மாதாந்த உதவியை வந்துட்டு செய்கிறதுக்காக சுவிஸில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்துட்டு முன் வந்திருக்காங்க. அப்போ அவங்கள வந்துட்டு நான் டிரெக்டாக வந்துட்டு லிங்க் பண்ணி விட போகிறேன் இவங்களோட அப்படின்னு சொன்னால் இவங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து வந்துட்டு அதுக்கு வந்துட்டு அவங்க மந்த்லி வந்துட்டு அந்த காசை வந்துட்டு போடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஒரு நெட் செய்தியை வந்துட்டு நான் இவங்களுக்கு இன்றைக்கி சொல்லிவிட்டு அந்த காசையும் கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போகிறேன். வந்து இந்த காசு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அம்மா இன்னுமே வந்து எனக்கு வந்துட்டு தரையில். பட் இருந்தாலும் நான் இன்றைய தினம் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா வந்துட்டு நாளைக்கோ நாளண்டைக்கோ அதை வந்துட்டு ஏதோ ஒரு வழியில் எனக்கு கொடுத்து விடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வார மாதத்துலேருந்து அந்த அக்காவுக்கு டிரெக்டாக வந்து அந்த அம்மா அந்த காசை வந்துட்டு போட்டு கொண்டு இருப்பா. அதில் வந்து எந்த விதமான மாற்றங்களும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் இதைத்தான் இன்றைக்கி வந்துட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னானே சொன்ன என்ன செய்யணும்? ஓ நேசன், அப்போ நீங்கள் இப்போ சாதாரண நேசன்னே இல்லை. இப்போ நீங்கள் என்ன அப்படி போலாங்கடா சிரிப்பு கடிஞ்சி பாட. ஓ பிள்ளையடாப்பா ஹாட்ராப்பா இப்படி திரத்தி கொண்டு வந்து கோன் அடிச்சு போட்டு கதைக்காம போனால் மரியா இல்லையாப்பா? எனக்கு இல்லை அவருக்கு மரியா இல்லைன்றேன். எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அதை எதிர்பார்க்கல. நானே கதைக்க போகிறேன் உண்டு, இல்லாட்டி சாதாரணமாக போயிருக்கலாம் ஓவர்டேக் பண்ணிக்கொண்டு. எனிவே அப்போ நேசன் நீங்கள் இப்போ சாதாரண நேசனோ இல்லை என்ன நேசன்? யூடியூப் நேசன். வெரி குட். எஸ், நேசமணி உலகம் யூடியூப் சேனலை நடத்தக்கூடிய யூடியூப் சேனல் உரிமையாளர் நீங்கள். அப்போ உங்களோட அந்த கதை வசனங்கள் சரி உங்களுக்கு சில நேரங்கள் வந்து அப்படியான அந்த பேச்சு தடக்கல்கள் வந்தாலும் நீங்கள் சொல்லுற அந்த வசன பிரயோகங்களை சரியாக பிரயோகிக்கும் வேணா. அப்போ வந்து அது சர்ப்ரைஸ் இல்லை, சப்ஸ்கிரைப். என்ன விழுந்துட்டுதா இல்லாட்டி என்னது விபத்தா? இது என்ன இப்போ நீங்க எடுக்கிறதில்ல போகலாம் விழுந்துட்டோ பழுத்து ஆயிரத்தி நசியும் பே நசியலையா? அப்போ பழுத்த நசியும். அப்போ நேசன் அது வந்து சர்ப்ரைஸ் இல்லை, சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்ஸ் இல்லை நேசன். கிரேப்ஸ்ன்னா முந்திரிய பழம். ஓ அப்போ என்னென்ன நீங்கள் சொல்கிறதுக்கு தமிழ் நாங்கள் மொழிபெயர்த்தா வந்து ஓ என்னன்னு சொல்லலாம் உபமுந்திரிய பழங்கள் அப்போ அப்படின்ட்டு வந்துடும். சரியா? சப்ஸ்கிரைப்ஸண்டா சரியா? சப்ஸ்கிரைப் சொல்லுங்க. சப்ஸ்கிரைஸா? நோ 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 சப்ஸ்கிரைப். அக்னியா சொல்லி காட்டு. மரியா போச்சுடாப்பா. Subscribe. Subscribe to our YouTube channel.
ஓகே, அப்படி நானும் ஒரு ஐடியா யோசிச்சு வச்சுக்கேன். அது என்னென்னு செய்கிறக்கு முன்னும் இதில் கோல் அடிச்சுட்டு போவோம். ஏனண்டா ஒருவேளை இவங்க ஒற்றுமையாகி ஆள் வீட்டை வந்திருந்தாங்க, இப்போ அவாக்கு விழுந்தாடி எங்களுக்கு விழுந்துடும். அதனால் சில விஷயங்களில் கவனமாக இருக்கும். ஒருக்காப்பா சில குடும்பத்தில் சொல்லி கொண்டு இல்லை தெரியுமா? இல்லை இல்லை, அது ஒற்றுமையாகிறது. ஒரு நாள் சண்டை ஓடிங்க, அடுத்த நாள் காய்க்குங்க, அப்புறம் 2 நாளில் சண்டை ஓடிக்குங்க. இவன் பாவி எனக்கு நேற்று முன்னா கோல் அடிச்சோன்னு இருந்தவன்டா. அப்போ சின்னவன், நான் ஊரில் நிற்கல. ரைட், அப்போ ஃபோன் எடுத்து கதைக்கல. இப்போ அடுத்து கதைக்கணும், அடுத்து கேட்டுட்டு போகணும். சம்டே ஒற்றுமை ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அப்புறம் எங்கட படம் முடிஞ்சிடும். அப்படியே ரிவர்ஸ் முடிக்கல அதுக்குள்ளடா கண்டு. என்ன இதுக்கு நோமலாக கார் வந்து போகிற ஏரியானா பரவாயில்லை, வந்தால் நாங்கள் தான் மோஸ்ட்லி வருவோம். அதால் சீக்கிரம் இல்லைங்க. பத்தாக நேசனே இல்லைண்டே குடியிருந்துக்க. ஓடைய மாட்டான்றத விட அந்த ஆள் தேவையில்லாம் இல்லை, அடி வேண்டாண்டி வந்துருப்பாங்க. நீங்கள் கேட்கல, நான் அப்போ நீங்கள் போன முறை நீங்களும் சேர்ந்தவங்களோட ஜெயிலுக்கு வந்ததா சந்தோஷப்பட்டிருப்பீங்களா? ஒரு நாள் எங்கட விட்ட மறைச்சாலே நிற்கிறிய இல்லை. வீட்டை கூட ஜெயிலில் நிற்கலாமே. இது என்ன ஒரு லொஜிக் இல்லை கதையால். படியும் தீசனை போனாலும் மக்கா எடுக்கணுமே ஃபோன். நேசண்ண ஃபோன் அடிக்கிறான் இல்லை, நீங்கள் கடைசி வீடியோ பார்த்துனீங்களா வேண்ட? அப்போ அதில் அக்காவுக்கு வந்து அவர் அடித்து போட்டா கொண்டு போட்டான்னு நாங்கள் கொஞ்சம் இதாக காய்ச்சானே. பயமண்டு இல்லை தெரியும், அந்த கொஞ்சம் வளர்த்தியும் தானே ஆள். அப்போ அப்போ பிடிச்சா கொண்டு அம்பிட்டோட அப்புறம் ஜவானோட ஓடிடுவாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சு ஒரு கூட ஓல் எடுக்கிறதுக்கே கூட வட முடிஞ்சிடுவாங்க. இந்த வரை நாள் கொஞ்சம் சுணக்கம் தானே, சில விட சேர்ந்துருக்கலாம். சேர்ந்தா பிள்ளையாண்டு இல்லை, அது ஏதோ அவன் விருப்பம். அப்புறம் எப்போ பாப்பா என்ன என்ன நடக்கணும் பா, அடி விழுதா இல்லாட்டி அப்படி பாட்டு நேசனு படிச்சு காட்டும் அந்த பாட்டை. ஒழுங்கா பாட்டே வருது இல்லை இல்லை நன்ன காதல் வந்த நிற்கிறான்டா, பங்கிட்ட நிற்கிறான். அப்பா இல்லை இல்லை காணையில், இன்னும் காணையில் கண்டா ஜாம ஓடி இருந்தேன். சரி இப்போ கண்டான்டா நேரில் கை வச்சுட்டான். கண்டுட்டியா நீ? பாம்பே தலையானே ஆம்பே பிழையாம் பஞ்சு மெத்த. ஓடியா 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 ஓடியா. ஸோ ஆனால் ஆளு நல்ல உடம்பு கவனோட காய்ச்சிட்டான்ற போடா. உனக்கு பேர் உடம்பு நீளமாடா. உடம்பு நீளம் உடம்பு மாதிரி. அடே அடே தம்பி அப்பாங்கிறா. அப்பா அழிச்சியா? இதார் இதெல்லாம் செய்கிறது? தோட்டக்காரன். அதான்டா தோட்டக்காரர். நீ என்ன எனக்கு நேற்று முன்ன ஒரே ஹோல் அடிச்சேன். என்னண்டு மெசேஜ் போட்டேன். பாட்டை பார்த்தியா? வயசு பேர இதெல்லாம் அந்த வெயில் கூடுற விளையாடுது. இந்த இதாட்டா காணி வாங்கினதாரோ ஆட்டே ஊருக்கு உள்ள விஷயம்லாம் தெரிஞ்சான் இருக்கேன். தோட்டமாட்ட காணி ஆட்ட இப்போ சேட்டப்படா வரா சேட்டப்படா. ஒரு ரூபாய் சோறு
ஓ அம்மா தெரியாது சூப்பரா. இங்கே வந்தால் கதிர ஒரு பிரச்சனை உண்டாக்கண்ணே இருக்கு. ரைட், வெரி குட். இல்லாட்டும் பிரச்சனை இல்லை சொல்கிறேன். ஆறு போயிடல எப்போ வந்தார் வேற இல்லையா உங்களுக்கு இல்லையா சார்? அதுதானே உன்னாட்டே ஃபோன் தந்தது உண்ட வாய்ஸ் மெசேஜ்களும் பாட்டுகளும். ஆ வா வா கயிறே போட்டு வாடா வாடா தம்படா. உந்த உந்த டி உந்த வேறையோட இந்த வறுமையில் அந்த டிஷர்ட்டை போட்டால் படம் முடிய போண்டை. அப்பா சரியான அழுப்பாகிறப்பா. நேற்று இரவு நேற்று முன்னாள் ஒரு மத்தியானம் நித்திர இல்லை, அதுக்கு முன்னா ஒரு 3 நாள் மத்தியானம் நித்திர வரும். நைட்டு வந்து ஒரு 5 மத்தியானம் படுத்துருப்போம். உடம்பு சரி அழுப்பாக. நேற்று படுத்தா நித்திர வராது பழையிட்டு. தம்பி வா தம்பி வா டே செல்லக்கட்டி வா பாடி என்ன புத்தா நீ புத்தா பக்கம் குளிச்சோன் திரும்ப சேர்ந்துட்டான்டா. எப்படி விளையாடு இப்படியா ஊரை போய் காட்டுறீள்? அப்பே நீ புதுவா பூசணி. சரி வாழ்க்கை எப்படி போகுது? நல்லா போகுது. நல்லா போகுது. அப்பா திருப்பி வந்த மாதிரி வந்தா ஐயோ வரைய மாட்டேன். ஏன் போலீஸ் அடி கொண்டு நிற்குது. என்னண்டு போலீஸ் போலீஸ் அடி கொண்டு இருக்குதோ? யாரு? அப்பாவை. ஓகே அப்போ எங்கே நிற்கிறேன்னு தெரியுமா? எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா எங்கே நிற்கிறேன்? உண்மையாவா? ஓ நீ இப்போ வீடியோவில் சொல்லி கொடுத்தாண்ட பாமேட அப்பாவை பிடிச்சிடுவாங்களே போலீஸ். அப்பா பிடிக்கட்டும். உண்மையாவா? ஓ உனக்கு அப்பா பற்றி கவலை இல்லையா? அப்பா வேண்டாம். அது இதெல்லாம் பார்க்க போடாண்டாள். பார்க்கட்டும். அம்மா நிற்கிறா வேணுமெண்டு. அம்மா எனக்கு வேணும். இல்லை அம்மா உனக்கு வேணும் சரி, அம்மா நிற்கிறா தனக்கு அப்பா வேணுமா? அம்மா வேணும்னா அப்பா உள்ள அமைக்க விட மாட்டேன். உள்ள அனுமதிக்க மாட்டேன். நீ அப்பாவை அனுமதிக்க மாட்டேன். இல்லை அம்மாவுக்கு என்ன சொல்கிறாண்டு? ஆமாம் ஆமாம் அப்பா கொண்டு இருப்பியோ? ஆ இல்லையா? சரி இப்போ யார் எனக்கு முன்னா கோடுது நீங்களா இல்லை வேணும் வேணா அடுத்த ஏன்னா அடுத்த நீ எப்போ வரீங்களா எனக்கு? என்னத்துக்கு என்ன வேணும்? சும்மா வான். அப்புறம் என்ன கதையல்? என்ன கதை? பொழுதெல்லாம் அப்படி போகுது. அக்கா உங்களுக்கு நிலம்புரி காசு எவ்வளோ கிடைக்குன்னு சொன்னீங்க? 2500 என்ன? உங்களோட இந்த கட்டலுவலும் இன்னும் கட்டித்தரையில் அங்கே ஒரு வீடு ஒன்று கட்ட விட்டாங்க. அது இப்போ கட்டியில் இன்டர் மட்டத்துக்கு போட்டு ஆனால் அதுக்கும் வேலைக்கு ஆள் போகலைன்னு சொல்லி நேற்று அடித்தார். அவருக்கு அடிப்போம் போங்க அந்த வீட்டு வேலையை முடித்து அவங்களுக்கு செய்வோம் பக்கத்து மழை வேற முதல் செய்வோமா சரி இல்லையே தானே கன நாளாக போய்ட்டு வெளியில் என்னத்துக்கு என்னத்துக்கு அங்கே வாசலுக்கோ? அது முள்ளு கம்பி வடி அடிச்சல போடணும். சும்மா அப்படி முள்ளு கம்பி வச்சுட்டு கேட்ட போட்டு முள்ளு கம்பியாக வாங்கி வந்துடுவாங்களே. ஓமன் எங்க எப்போ கடைசியாக வேலையை போனீங்களாங்க? அங்க வருஷத்துக்கு முன்னாடி போனா திங்கக்கிழமை எல்லாம் போவேன். ஜீவானே எங்க ஹாஸ்பிட்டல் வெயிலுக்கு வேலை ப்ரெஷர் ஓடி இந்த வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் இல்ல இந்த ஆக்களை விட்டுட்டு மாறுறதுக்கு எனக்கு இந்த ஆள் அவர் தான் பொறுப்பா விட்டு போறேன் நான். வெள்ளையெல்லாம் முடிஞ்சதுன்னா திங்கக்கிழமை போவேன். நான் விலையெல்லாம் கொண்டு ரெண்டல் மட்டும் தானே கல்லையை மேய்த்துறாக்கி போட்டு வேலை வந்து வேலை செய்யணும். இல்லை எனக்கு அவன் பொடியன் அடித்தவன். அப்போ நான் சொன்னது ஆள் அப்படி என்ன சொல்கிறது ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் வரா நிற்க மாட்டேன் ஏதோ சொன்னேன். நேற்று எடுத்தே சொன்னேன். நீங்க சொன்னேன் ஜீவான் எடுத்தான் டிக்கெட் வெட்டினாங்க. அவர் இல்லாமல் நான் அவர் தான் பொறுப்பா சம்பளங்களை விட்டுட்டு வரணும் நாங்க. சரி சரி அப்போ நீங்கள் பார்த்து செய்யுங்க. ஓகே என்ன அண்டைய 4 2 நாள் வேலையில கூட ஓட்டுருவோம். எனக்கு 3 நாள் தான் கூட ஓட. சரி சரி ஓகே அது பார்த்துங்க.
மாதிரி நாளைக்கு அங்க கொடுக்குற நாளைக்கு கட்டையில விட சாமான் முடிய விட்டு அடிக்கிறேன் உங்களுக்கு கட்டி போட்டேன். ஓ ஓ சரி, அதையும் செஞ்சு விட்டீங்கன்னா நல்லம்ண்ணா. அதான் கேட்போமெண்ட் எடுத்தான். ஆனால் நீங்கள் அங்கே வேலையை அன்னைக்கிறோடியா யோசிச்சான்னு. சரியா? இல்ல மயில் வேலை செய்யறோம். அந்த மயில் ஒன்று முடிஞ்சு அவங்க நிக்கிறாங்க அந்த சங்கான அப்படின்னு அப்படி அங்க மாத்திரப்போ சங்கானப்படி. சரி, ஓகே. நாளைக்கு கிடக்கு வேண்டாம். சரி சரி, ஓகே ஓகே ஓகே. என்ன இப்போ கார் கண்டவாட்டுக்கு எடுக்காங்களா எல்லாரும்? ஒரு டிக்டாக் செய்கிறபடியே நம்ம ஒரு பிள்ளைங்க எடுத்துக்கான். ஆனால் அவர் கொஞ்சம் வேலை பிஸ்னஸ் செய்கிறார், பிரச்சனை இல்லை. அது என்ன இப்போ புதுவங்க அறிஞ்சிங்க நேற்று எலெக்ஷன் இல்லை இந்தியாவில்? அது தெரியா? அப்போ அக்கா என்ன இப்போது நிலைமைப்பாடுகள் பாருங்கம்மா கொஞ்சம் பாருங்க. நிலைப்பாடு எப்படி போகுது? அவர் இல்லாத வாழ்க்கை எப்படி போகுது? அவர் இல்லாட்டி இப்போ சந்தோஷம். இவன் சந்தோஷமாக தான் இருக்கான் போல இந்த வரைக்கும். அவர் 11 மணிக்கே தூங்குவார். இப்போ நாங்கள் 7 மணிக்கே தூங்குறோம். இப்போயோ? அதான் கண்ணை காணையில். அப்போ முந்தி 11 மணி 12 மணி மட்டும் அவர் தூங்குறாண்டா, நீங்களும் இருக்கிறதா? அது மட்டும் சாப்பிட வரையும் இருப்பார். அது வரையும் பார்த்து போனை வச்சுட்டு படம் பார்த்துட்டு அந்த படம் முடிய 2வது படம் பார்த்துட்டான் சாப்பிட்டு படுப்பேன். அது மட்டும் நீயும் இருக்கிறீங்க. இப்போ நேற்று படுக்கிற. அப்போ இது ஒன்று சந்தோஷமாக இருக்குது. முதல் நீ படுக்க லேட்டா? முதல் எத்தனை படுக்கிறீங்க? முடிய 12 மணிக்கு படுத்தா இல்லை இரவு 12 மணிக்கு படுத்தா முடிய 7 மணிக்கா பள்ளிக்கம் போவாங்க. முந்தி பள்ளிக்கம் போகாமல் இப்போ நான் 6 மணி 5 மணிக்கே எழும்பி போடணும். இப்போ பள்ளிக்கம் போகிறேன். அப்போ அப்பா இல்லாதது பள்ளிக்கூடம் போகிறது ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குது. வேறு என்ன நன்மை அப்பா இல்லை போனதால? அவர் இல்லாட்டி எங்களால் வியாபாரம் செய்ய முடியுது. என்ன மலேரியா வருமா? அடுத்த மஞ்சள் சூழ் தெரிக்குதா? அடுத்தது அவர் இல்லாட்டி நாங்கள் அடிக்கிட்டு அஞ்சனா கோயிலில் போய் விற்கிறாங்க. அப்பா இல்லை அந்த நன்மையை அடி கொண்டு வரான் பாத்தியே. அப்போ அப்பா இருந்திருந்தா என்ன தீமை? தீமையோ? ஐயோ, இதோ 12 மணி வரை நித்திரவுல விட மாட்டேன். முடிய பள்ளிக்கூடம் படிக்க நான் 5 மணி 8 மணியாக போவேன். வேறு அஞ்சனா கோயிலுக்கு போவே மாட்டேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக போக விடுவார். எப்போ அந்தனையா கோயிலுக்கா? இப்போ எல்லா நாளும் போனது. யாரோட? அம்மாவுடைய பஸ்ஸில். எங்கே எந்த கோயில்? அஞ்சனா கோயிலும் அடுத்து மாணிப்பாயா? இவர் தெரியுமாக்கா? தெரியுமா? இவருக்கு என்ன பேர் சொல்ல? என்ன இவரோட கண்ணன் தீபாவளி ஆண்டு அந்த சங்கானைகளை சங்கிலியும் கத்தியும் அந்த சங்கிலி எல்லாம் வித்துட்டு இருந்தவர். மேஜங்கிலியா? இவரா? எங்க வாட்டாக்கள் அடுத்த பித்தளை செயின்கள் அடுத்து அடுத்த செருப்புகள் அடுத்த கூரான கத்தியல். எப்படி வியாபாரம் பண்றோம் தெரியுமா? என்ன சொல்லி விற்கிறார்? சப்பாத்து கத்தி இந்தாங்க கத்தி சோவா கத்தி நிக்கா கத்தி பவா கத்தி அப்படியா? நீ வேணும் நீ ஆடையாது நான் ஒன்று போவாங்களா? அம்மா அந்த தீபாவளி அம்மா சங்கிலி வாங்கித்தேன். அம்மா வாங்கி தரல. என்ன வேண்டுதாண்டா? சங்கிலி. என்ன சங்கிலி? பித்தளை சங்கிலி. உனக்கோ? ஏன்னா பித்தளை சங்கிலி? நீ ரவுடியா? இல்லை. அப்போ இல்லை ரவுடியும் இல்லை. அப்போ உனக்கு பித்தளை சங்கிலி. உனக்கு அன்றைக்கு ஐபோன் அப்புறம் சங்கிலி வேறு என்ன இல்லை அங்கே இருக்கு உனக்கு? ஒன்றுமே படிக்கிறதுக்கு ஒரு புத்தகம் கொப்பியை கேட்டான் பரவாயில்ல. ஐபோனும் சங்கிலியும் மீசதாடியும் தான் சரி போலாக்கு. மீசதாடியும் கப்ப வளரும் சொல்லாகும். எனக்கே தெரியல. இல்லை நம்மளை எத்தனை வயசில் வளரும்? ஒரு 22 23 32 24 வரும். சரி, ஆளுக்கு எத்தனை வயசு சொல்லாகும்? இவருக்கு அவருக்கு 22. இவருக்கோ? இவருக்கு 42. என்னடா யோசிக்க வைக்கிறான்னு பார்க்கண்டு. நான் இவனுக்கு சும்மா சொல்கிறான்னு பார்த்தேன்.
வெண்டக்கன்னு சந்தோஷப்பட்டுவான் 22 உடனே. அப்போ உங்களுக்கும் ஒரு 30 சொன்னாண்டா அவன் சும்மா சொன்னோன்னு சொல்லி நான் சந்தோஷப்படுவோன்னு பார்த்து போட்டு கேட்டால் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டேன். கிட்டத்தட்ட இல்லையே உங்களுக்கு 47 எனக்கு தெரியும் சொல்லலாம். எனக்கு குறைச்சி சொன்னால் தான் படம் ஓடுமா? அதுக்காண்டி 15-20 வேண்டா சொல்லு. 15 வராது, 20 வராது. அப்போ எத்தனை முதல் எடுத்து சொல்லுங்க. முதல் எழுத்து சொல்லுவா வயசுக்கோ? இல்லை 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 எழுத்து இல்லை 2 3 முதல் எழுத்து என்னன்னு சொல்லுங்க. 5 இல்லை உங்களுக்கு வயசுக்கு முதல் எழுத்து சொல்லட்டா எப்படி மூளை 30 இல்லாட்டி 34 இல்லாட்டி 37 இல்லாட்டி 22 3ல உண்டு. இது என்ன சம்மந்தம் இல்லை கதையாக கிடை 30 கிடக்கு 34 கிடக்கு 37 கிடக்கு 22 கிடக்குடா பேயா. சரி 3 சொல்லி சரியா 22 பிறகு உங்களுக்கு 22 மாதிரியே இருக்கு உங்களுக்கு. ஆஹா என்ன கண்டோஸ் கட்டணி கடைசியா வரைக்க. ஆக உனக்கு என்ன பார்த்தாலும் 22 அவனை பார்த்தாலும் 22 இவரை பார்த்தா 42. என்னடா இவரை நீங்க போன்ல எத்தனை வயது கேட்டீங்க அதான் சொன்னான். சரி இப்போ இதில் 2 பேரில் யார் கட்டிட்டாங்க? யார் கல்யாணம் கட்டிப்பாங்க? யாரோ இருக்கு டவுட்டாக இருக்கா? அவரான் காட்டுனா அவர் உங்களை சின்ன அவர் எந்த சின்ன அப்போ இவரும் எந்த சின்னம் தானடா? உங்களோட சின்ன நான் கட்டிட்டேன். எந்த சின்னம் ஆனால் இவர் கட்டின சின்னம் அவர் கட்டா சின்னம். சரி ஒரு மனுஷன் கட்டிட்டான இல்லையோட என்ன கண்டுபிடிக்கிறது சொல்ல இந்த அறிவை என்னத்தை வச்சு இப்போ சொன்ன என்னத்தியா? சரி வெளியில் போண்டா நாங்கள் சரியோ உள்ளே இருப்போம். உங்களோட அம்மா கல்யாணம் கட்டிட்டாவோ? ஓ என்னன்னு சொல்கிறேன்? அது கட்டி 10 வரைக்குமாச்சு. அது என்னன்னு தெரியும் உனக்கு? அதான் முதல்ல இடம் தெரியாது வந்து எத்தனை வயது இப்போ கல்யாணம் கேட்டு நிற்கல. அப்போ நான் கேட்டோடையே தான் தெரியும் இல்லாடி தெரியும் எனக்கு இல்லை. அப்போ நான் கேட்டோடையே தான் தெரிஞ்சுக்க உனக்கு. சரி அப்போ அண்டை நான் சொன்ன வச்சு தான் நீ சொல்கிற கல்யாணம் கட்டினாண்டு. இன்றைக்கு நான் சொல்கிறேன் உங்களோட அம்மா இன்னும் கட்டையில் இல்லை. ஏன் கட்டிட்டா? என்னன்னு சொல்கிறேன்? அடே அன்றைக்கு நான் தான் சொன்னேன் கட்டிட்டாண்டு. என்ன அன்றைக்கு நான் தான் சொன்னேன் கல்யாணம் கட்டிட்டான். நான் 1ஆம் ஆண்டு இருக்கே தெரியும். அப்போ 1 வயசு இருக்கே தெரியா உனக்கு? இல்லை 5 வயசு இருக்கே தெரியா உனக்கு? 5 வயசுக்கு 6 தெரியாது. சரி இப்போ என்னன்னு தெரியுமா? 1ஆம் ஆண்டுக்கு என்ன தெரியுமா உனக்கு? அப்பா வர அம்மா வர சரி தெரியும். அப்பா வர அம்மா வர தெரியும். அப்பா அம்மாண்டா என்னடா அதுக்காண்டி கல்யாணம் கட்டினா சொன்னேன். ஐயோ அதை அப்பயே கட்டி முடிச்சுட்டாங்களே. எப்போ எனக்கே தெரியாது. அது நான் போய் பிறக்கவே இல்லையே. அப்போ நீ எப்பயே கட்டிப்பாங்க எனக்கு தெரியல. தெரியல. சரி நீ எப்போ ஐடியா? நான் படிச்சு முன்னேறணும் நீங்க வரணும். சரி சரி அப்போ நீ படிச்சு என்ன வரப்போற? அதுவும் நடக்காது. என்ன எனக்கா தெரியும் ஏன் பட்சல படிக்கணும் எனக்கா? நீ படிச்சு என்ன வரப்போற சொல்ல? இன்ஜினியர். இன்ஜினியரா? சரி இன்ஜினியர்கிட்ட வேலை என்ன? இன்ஜினியர் இல்லை. அப்போ என்ன டக்குன்னு மாறுது? ஒரு மனுஷன் ஒரு கற்பனையில் இருக்கிற விஷயம் டக்குன்னு மாறினா பிள்ளையடா. அப்போ இன்ஜினியர் இல்லை உங்களை மாதிரியே கார் எடுத்து கோதாரியா வேற உங்களை மாதிரியே யூடியூப் செய்யணும். அப்போ உனக்கு படிச்சு முன்னோர் அப்படி சொன்ன இப்போ படிச்சு முன்னோர் உண்டு. நீங்களும் படிச்சு முன்னேறியா இப்போ வீடியோ செய்றீங்க. அது சரி நான் அப்போ என்னைய ஒரு பிள்ளையான உதாரணமாக எடுக்க போறீங்களாப்பா? சரிடாப்பா அது சரி. நான் சொல்ல படிப்பு விஷயம் சம்மந்தமாடாப்பா. படித்த தொழில் ஒன்று இன்னும் செய்யலையா? அப்போ படித்த தொழில்டா. அப்போ இப்போ உனக்கு கார் தான் வேணும். கார் வேண்டாம். அப்போ நான் உங்களை மாதிரி கார் எடுத்து யூடியூப் செய்யணும். கார் வேண்டாம் ஆனால் என்ன மாதிரி கார் எடுத்து யூடியூப் செய்யணும். சரி நீ கார் எடுக்கிறேன்னு வைப்போம். உனக்கு கார் லைசன்ஸ் தாரு? ராஜா எடுக்கணும் போய் பேங்கில். எங்கே எடுப்பேன்? பேங்கில் சேர்ச்சில் போய் எடுக்கணும். பேங்கில் இல்லாட்டி சேர்ச்சில் போய் எடுப்பேன் லைசன்ஸ்.
சேர்த்துறையில் வாங்கல பேங்கில் யார் வேறு உனக்கு லைசன்ஸ்? செக்யூரிட்டியை கேட்டால் செக்யூரிட்டி இந்தியாவில் ஒரு காசு போடுற ரெட்டுக்கும் அந்த ஏடிஎம் கார்டு கொடுத்தா அது காசு தரும். அது மிச்சம் எவ்வளோ காசு ஒன் பண்ணிவிட்டு அந்த கார்டை தரும், நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். சரி, அது சரி, அது வேறு. நாங்கள் இருக்கிறோம் லைசன்ஸ், அதாவது கார் ஓடுறதுக்கும் நாங்கள் ரோட்டில் அனுமதி வழங்குறாரு. ஓ, அதான் தார் உனக்கு. அது பொலிச்சில் கேட்டால் பொலிச்சு ஐட்டம் எல்லாம் பேங்கில் எல்லாம் உருவ வருது பொலிச்சு தரும். சரி, ஆனால் இப்போ ரூல்ஸ் என்னென்னா, ஒரு மனுஷன் வந்து லைசன்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் குறைஞ்சது 1 மீட்டர் உயரம் இருக்கணும்ண்டு. ஷோ, அப்போ உனக்கு என்ன லைசன்ஸ் எடுப்புறாங்க? ஓ, உங்களை படிக்க வேணா நான் படிக்க இன்ஜினியர் ஆகுறேன் தாயா. இன்ஜினியர் ஆகுறேன். சரி, இன்ஜினியர்கிட்ட வேலை என்ன? படிச்சு கம்ப்யூட்டர் வேலையா? அதான்டா இன்ஜினியர்கிட்ட வேலை என்னடா? அதான் நான் பெரிய ஆள் இருக்கணும், வேலைக்கு சம்பளம் கொடுக்குறேன். நான் உண்டு போன்ற சிந்தனையெல்லாம் பெருசாக இருக்கிறாப்பா. இப்போ இன்ஜினியர்கிட்ட வேலை என்னன்ற விஷயம் இல்லை, தான் பெரிய ஆளாக இருக்கணும், தனக்குள்ள ஒரு 10 பேர் வேலை செய்யணும், அவைக்கு சம்பளம் நாங்கள் கொடுக்கோம். ஆனால் நீ பொஸ் ஆகணும், நீ வந்து பொஸ் ஆகணும். ஏன்னா என்ன வேலைன்றதான் தேவையில்லை. இப்போ நான் உனக்கு ஆக்களுக்கு இப்படி பார்த்து மருந்து கொடுக்க விருப்பம் இல்லையோ? அது எனக்கு பிடிக்காது. டாக்டர் வேலை வேண்டாம், அது பொம்பளை செய்யணும், நான் ஆம்பளை செய்ய மாட்டேன். என்ன தாத்தா டாக்டர் வேலை பொம்பளை செய்கிறது? உனக்கு ஒரு நாள் ஆம்பளை டாக்டர் பார்த்தது இல்லை ஹாஸ்பிட்டலில்? பார்த்தேன்னா அதை செய்ய விருப்பம் இல்லை. ஆனால் டாக்டர் வேலை வேண்டாம். அப்போ பிள்ளையில இந்த கவனிங்க இன்றைக்கு என்ன பாடம் படிப்பிக்க போகிறோம்டான டீச்சர் வேலை? அது என்ன நான் வேணும் இல்லை, வளரடா, இப்போ இல்லை வளர வளரவே மாட்டேது. ஐயோ அடே, நான் சொல்ல அந்த வளர இல்லைடா, உனக்கு வயசு வரடா, இந்த வளங்கிறான்டா வச்சு வளர வர மாணவர்கள் மேலே போக என்ன எங்களை ஆச்சரியம் கீழே என்ன என்ன விளாங்கல என்னது மாணவர்கள் எங்களை ஆசிரியர் நான் கீழே வர அவங்க மேலே பார்ப்பாங்க. நல்ல அறிவு இருக்குது உனக்கு. பார்ப்போம் வளர்ந்து என்ன வரப்பேன். வேறு என்ன புதுநாள் போயிட்டு வரட்டேன். இப்போ ஏன் வந்தேன் நீங்கள் கொஞ்சம்? சரி, இப்போ வந்தால் நீ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக காய்ச்சா தான் நிற்கலாம், நான் சும்மா நிற்கிறது. அதான் கழிச்சு. ஆனால் கொஞ்ச நாள் ஆளில் கொஞ்சம் சந்தோஷங்கள் இல்லாமல் ஒரு வாட்டமாக தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் நல்ல நித்திரையெல்லாம் அடிச்சு கிடிச்சு கண்ணெல்லாம் உள்ளுக்கு எல்லாம் போய் நான் பார்க்க அந்த விஜய் சூர்யா ஐட் மாதிரி தான் கிடாக்கு. உனக்கு எந்த நடிகர் விருப்பம்? ஒரு நடிகரும் வேணாம். ஒரு நடிகரும் வேணாம். சரி, உனக்கு தெரிஞ்ச நடிகரை சொல்லு, நான் சொன்ன விட. ஆளுக்கு தெரியும், அதான் பிரச்சனை. தெரியும், வடிவேல் ஜோக். வடிவேல் ஜோக், சரியா? அது எந்த நேரம் யானை கண்டா ஓடி குடத்துக்குள்ள விழுவும். சரி, உனக்கு வடிவேல் ஜோக்கோ இந்த ஜோக்கோ பிடிக்கும்? உங்களையும் பார்ப்பேன், வடிவேல் ஜோக்கும் பார்ப்பேன். பார்ப்பேன். வடிவேல் ஜோக் சாடை என்று குளத்துக்கு குளத்துக்கு முளை இருக்கும். இல்லை, முளையில முதல்ல இருக்கு முதல்ல அதுக்கு வடிவேல் ஜோக்கு. சரி பரவ அக்கா. அப்போ அவர் வந்து காய்ச்ச மாதிரி அவன் ஆக்களை காய்ச்ச மாதிரி கொண்ட மாதிரி வேன் வீடியோ போட்டு நான் கேட்டவர் கேட்டிருப்பாரு. அதுவும் காய்க்கல. யாரு அவர் காய்ச்சாரோ? தங்கச்சி என்னவா? சமாதானத்துக்கு ஒரு கதை மன்னிச்சு விடுங்க. நீங்கள் சொல்லுங்க, ஈரான் அமெரிக்கா சண்டை சமாதானத்துக்கு வந்தால் நான் பாருறேன், இல்லாட்டி நான் பார மாட்டேன். ஏன்னா அது இப்போ வேற ஆகல, கொஞ்சம் நாளைக்கு தடிக்கலாம். ஏன்னா நேசன் உங்களோட குடும்பத்துக்கு என்ன இப்போ சண்டையில் வருதோ? உடனே மற்ற நீங்கள் பேசுகிறதே சீரியஸாக அடிக்கலானே. ஏன்னா இப்போ நீங்கள் பேச சொன்னாங்கன்னே அந்த கோபம் அந்த ஒரு இது போயிடும். அதில் வந்து இப்போ நகரு ஒரு 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 இருக்க சரி, அதுக்கெல்லாம் முடிஞ்சோடும் அந்த கோபம். அப்போ அவன் வந்து சோழாயிடுவா. ஏன்னா அப்படி போயிடும். இப்படியே டவுட் முடியுது. என்ன இவர் காட்டிட்டா அவர் காட்டலை. அது அந்த சிந்தனை எங்கே போய்கொண்டு இருந்துக்கண்டு டவுட் கண்டது. இந்த ஆள் கட்டிதான் இந்த ஆளுக்கு 3 பிள்ளைகள் இருக்குடா.
தெரியும் ஃபோனில் பார்த்து நான் எந்த ஃபோனில் அது நீங்கள் ஐஃபோன் இல்லை ரெட்மி வாங்கினது பார்த்து இவற்றை நேசமணி இவ்வளோ யூடியூப் சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறியா? ஆமாம் ஓ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறான் பார்த்தீங்களோ? இவங்க உங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்களா? சரி அப்போ அக்கா நான் இப்போ வந்து ஒரு மாதமே இருக்குமோ கிட்டத்தட்ட வேற போல என்ன 2 மாதமாச்சா? என்ன அஜிப்சம் படியில் இப்போ வந்தவங்க 2 மாதம் எத்தனை நாளாக ஃபோன் அடிச்சினாங்க. ஒரு 2 மாதம். நீ பார்க்குறேடா இந்த இது ரெண்டும் பார்க்கணுண்ணா நீ சும்மா இல்லாவோ அந்த சின்ன கிழவிக்கு என்ன கடத்துறதுலேருந்து அந்த பச்சை செடியை வாங்கி கொடுத்து சின்ன கிழவியோ? ஆமாம் இந்த பொருவா இது இது பேர் தெரியுமே எப்போ ஓட்டுறதுண்டா இது எப்படி பார்த்துட்டேன் உங்களை பார்த்துட்டு சரி பொருவா நான் எப்போன்னு பார்த்து ரொம்ப 3:28 ஒரு மாதம் ஓ ஒரு மாதமே ஆயில இன்னும் வீடியோ கொஞ்சம் லேட்டாக போடுவானே ஏன்? ஒரு நாள் 2 நாள் தான். இவர் போயிட்டாங்க இவர் தான் அவர் நீங்கள் பார்த்தீங்களா அவர்கிட்ட சிந்தனையிலே இருக்கிறீங்க பார்த்தீங்களா? புது சரி வராது. அம்மா அப்பா கூப்பிட தான் போகிறோம். அம்மா கூப்பிடாட்டுமே நான் கதவை லாக் பண்ணிட்டு ஒரு நேரம் போக வேண்டாம் அம்மா தங்கச்சி வாங்கோ அப்பாவை கலைச்சி விடுறாங்க. அதை நீ செய்கிறேன்னா நீ முதலே செஞ்சுருக்கலாமே. இப்போ ஆள் இல்லைன்னொன்னே விலாசம் எழுப்புறேன். உன்னை வந்து இப்படி பிடிச்சேன்னே என்னவே நான் ஓடுறேன். நான் ஜன்னலாலே பாய்ஞ்சது. நான் ஜன்னலே பாய்ஞ்சது. அப்போ அக்கா நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு போனால் தானே இப்போ என்னென்ன அவரும் இல்லை நீங்கள் அவர் இல்லாத ஒரு இதில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு ஒரு மந்த்லி சப்போர்ட் ஒன்று தேவை. அப்போ நாங்கள் அந்த வீடியோவும் போட்டு தானே ஒரு தடவை நாங்கள் போஸ்ட் பண்ணி கேட்கலாம். இன்கேஸ் இப்போ நம்ம வீடியோ போட்டது யாரும் பார்த்தாங்க கொண்டாங்க சரி பண்ணி கொள்ளுவினோம் தந்தா செய்வோம்னா. அப்போ சுவிஸில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து அவள் சொன்ன வந்த வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொரு நிமிஷத்தில் அவ்வளோ எப்படி நினச்சிருப்பாங்க ஒவ்வொருயாக செய்வினம் தானே அப்படின்னு மாதிரியும். அப்போ சுவிஸில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கடைசி 799. அம்மா வந்து இப்போ கடந்த காலங்களில் பல உதவிகள் எங்கள் மூலமாக செஞ்சுருக்கிறேன். அப்போ இந்த ஒரு உதவியும் அன்றைய கடைசியாக கூட ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்து கொடுத்தோம். ஆமாம் அந்த நாவுக்குழியில் பார்த்துருப்பீங்க அது செஞ்சது மீவா தான். அப்போ இவ சொன்ன எனக்கு போகக்குள்ளே ஒரு கொஞ்சம் காசு நீங்கள் கொடுத்துருங்க பிறகு தாங்க அந்த காசை தான் மந்த்லி வந்துட்டு உங்களுக்கு அனுப்பி விடுவேன்னு சொல்லி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் நம்பர் இருக்குதா? பிஓசி ஓகே தருவீங்களா தாங்களுக்கு? அதை நான் அவாவுக்கு அனுப்பி விடுவேன். அவள் உங்களுக்கு மாதம் மாதம் அந்த உதவியே போடுவா. இவன் இதில் எழுதிக்கா மகன் நீங்கள் எப்படி சுகம் இங்கிலீஷில் எழுதிக்கொடியோ அவ்வளோங்க. மகன் நீங்கள் எப்படி சுகம் அந்த சங்கானை சின்ன தம்பியின் வீடியோ பார்த்தேன். அவனது முகத்தை பார்த்ததும் எனக்கு பல கவலைகளாக இருந்தது. நான் அனுப்பும் மாதாந்த உதவியில் அவனுக்கு விளையாடுவதற்கு தேவையான சகல பொருட்களும் வாங்கி கொடுத்து அனிதா புத்திக்கு கூட்டி சென்று அவனுக்கு தேவையான கண்டோஸ்களை வேண்டி கொடுத்து அவனின் கைச்சில என்ன கடைக்கு வேண விளங்க அணிக்கான் இப்போ நான் பாசிக்காரன் பொருள் வாங்க விளங்கிட்டு வாடா ஆத்து என்ன என்ன இங்கே வாங்க எங்க திருப்பு உடம்பு இங்கே வாடா இங்கே வாடா இங்கே வாடா. ஐயோ நீ சாவடிக்காண்டா வாடா. இந்த வேறு வாசிக்க மிச்சத்தை வாசிக்க இருந்தாங்கக்கா. அதுபோக அந்த சின்ன பொடியன் வீட்டில் அப்பாவால் பல கொடுமைகளை அனுபவித்து வந்தபடியாக அவனுக்கு இந்த வெயில் காலத்தில் போகிற ஒரு தொப்பியும் பண்ணி கொடுக்குமாறும் அவனுடைய சைக்கிள்கிட்ட தற்போதைய நிலைமையை பார்த்து அவனுக்கு ஒரு புது சைக்கிளை வண்டி கொடுக்குமாறும் அவன் சந்தோஷமாக வீட்டில் இருக்கும்போது பாப்பாவுக்கு தேவைப்படுகிற ஒரு ஐஃபோனை வண்டி கொடுக்குமாறும் என்ன பச்சைக்கிளிக்கு ஏசி வாங்கி பார்த்துக்க அந்த ஜோக்கு மானத்தன் படத்தை. பச்சைக்கிளிக்கு தொப்பி வண்டி கொடுக்குமாறும் கேட்டுக்கொள்ள நமக்கு என்னென்ன செஞ்சு சொன்னான் அப்புறம் காட்டுறேன் சரியா.
அப்போ வருவார்னா நேத்தியமாக இப்போ அம்மா வந்தது. அப்போலேருந்து கோல் எடுத்துட்டு நீ எடுக்கலையா? ஏய் அப்படித்தான்டா, நாங்கள் பிஸியாக நாட்கள்றா. அப்போ அப்படித்தான் வருவோம், யோசிக்காத. நாங்கள் வருவோம், செய்ய வேண்டியதான் செய்வோம். சரியே நீ யோசிக்க. பயந்துட்டேன் அந்த நீரை சட்டையில். நீ ஏன் அடுத்து இதை வச்சு நாங்க நாங்கம்மா 10,000. அக்கா எப்படி அக்கா இன்னும் ஒரு எவ்வளோ தம்பி என்றா 1,000 2,000 3,000 5,000 இருக்கு. இப்போ 15,000. இதை வந்து 15,000 உங்களுக்கு அந்த சுவிஸில் இருக்கிற அம்மா இப்போ இன்றைக்கு நான் கொண்டு வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்க அது நான் தந்ததை அப்புறம் போட்டுவிட்டு உங்களுக்கு வார மாதம் இப்போ இன்றைக்கு இப்போ தை மாதம் எத்தனை தை மாதம் இல்லை 4ஆம் மாதம். 4ஆம் மாதம் என்னது மாதம்? இன்றைக்கு 29. அதான்டா 4ஆம் மாதத்துக்கு 24. 4ஆம் மாதத்துக்கு என்ன பேர் இன்னைக்கு வந்து நீங்கள் சொல்லுங்க. தை மாசி சித்திரை. அது 5ஆம் மாதம். தை மாசி பங்குனி வையாசி வையாசி. அது 6ஆம் மாதம். தை மாசி பங்குனி சித்திரை வையாசி. என்ன சித்திரையாண்டு வரும். நீங்கள் 5ஆம் மாதம் நீங்கள். சரி, அப்போ 4ஆம் மாதம் 24 உங்களுக்கு 4ஆம் மாதம் 25க்கு 30க்கு முடியாதா போடுவா. போட்டால் மெசேஜ் வருவா உங்களுக்கு உனக்கு. சரி, வந்த மெசேஜ் வந்து அவரும் வந்துட்டாருன்னா மெசேஜை பார்த்துட்டு அவர் எடுத்துகிட்டு கொண்டு ஏதோ யோசிச்சு நடந்து கொள்ளுங்க. அவரும் இல்லைன்ற டைமில் உங்களுக்கான ஒரு ஹெல்ப்பாக இதை அவள் வந்து செய்கிறான். அப்போ அந்த அம்மாவுக்கு பெரிய ஒரு நன்றி. பல உதவிகள் செஞ்சுருக்கா. இப்போ ரீசனாக சொல்லி நான் அந்த சைக்கிள் எடுத்து வந்ததுலேருந்து அப்படி பல உதவிகளை செஞ்சுருக்கிறேன். இன்னும் நிறைய உதவிகளை எங்கள் மூலமாக அம்மா வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறாண்டு சொல்லி கொண்டு இருந்த இடத்துல நாங்கள் விளக்குறோம், போயிட்டு வரோம். அக்கா நீங்கள் சொல்ல போறீங்களா அந்த அம்மாவுக்கு? சுவிஸில் இருக்கிறாங்க வந்து அவங்களோட பேர் ஒன்றும் சொல்லுவோம். நான் சொன்னேன் இப்போ பல பிரச்சனைகள் இருக்காக்கா. என்னோட பேர் சொல்லும்போது இப்போ என்னென்றால் அவங்களோட சொந்த பந்தங்கள் சில நேரங்களில் பார்த்தா வந்து என்ன சொல்கிறது, தங்களுக்கு தராமல் இன்னொரு அகலை செய்தண்டு இல்லாட்டி புராணி பேசுகிற அப்படி இப்படிக்கான விஷயங்கள் இருக்குது தானே. அப்போ அதனால் அவள் அதை விரும்பலை. அதால் எனக்கு சொன்னாங்க, நான் வந்து செஞ்சுருக்கிறேன். அப்போ சூஜியில் இருந்த அந்த அன்றைக்கு நன்றி. அன்றைக்கு நன்றி உனக்கு அம்மம்மாடாவா? அம்மாவுக்கு நன்றி. சரி, ஓகே. அப்போ அம்மம்மாண்டா என்ன முறையில் அம்மம்மாடுறது? அம்மம்மான்ற அம்மாண்டா எனக்கு அம்மாட்ட அம்மா. அப்பப்பாண்டா அப்பப்பாண்டா அப்பாட்ட அப்பா என்னடே அம்மாட்ட அம்மா அப்பாட்ட அப்பா. அம்மப்பாண்டா அம்மாப்பாண்டா அப்பம்மா. அம்மப்பாண்டா அப்பம்மா? இல்லை இல்லை அம்மாப்பா. அம்மப்பாண்டா அது அம்மாப்பாண்டா அப்பம்மா வேணுமா? அம்மாட்ட அப்பம்மாவும் அம்மாட்ட அப்பப்பாவும். இல்லை அப்பாட்ட அப்பப்பாவும் அம்மாட்ட அப்பப்பாவும். இல்லை இல்லைங்க ஏதோ ஒரு முடிவுக்கு வடக்கண்டு அம்மாட்ட அம்மாவும் அம்மம்மா அம்மாட்ட அப்பாவும் அப்பப்பா. சரி, ஓகே. அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம், போயிட்டு வரோம். அக்கா உங்களுக்கு மாதம் அந்த காசை அவாவே அனுப்பி கொள்ளுவாள். நான் கொண்டு வந்து தரோன் மண்டியில். பட் உங்களோட கேட் எழுவல் உண்டாக்கா கேட்டிருக்கா. அவங்களோட அந்த வீட்டு வாசல் வழியில் வாங்க அவர்கிட்ட காட்டி போட்டு முடிப்போம். அது பொருளா வாரண்டா. ஐயோ போமடா, வாடா உன்னை கொண்டே புத்திட்டு அடைக்க கூட நீ அப்புறம் வண்டி தொலைஞ்சாலவா? வாங்க. சைக்கிள் இல்லை காரில். இஞ்சோ அசலாம், நீ சொல்லு. நீங்கள் போன காய்ச்சல் இருக்கும். நீங்கள் அப்படியே போனாது இருங்க. கிட்ட விட்டுருவோனா அப்படியே நடந்தா வருங்க. சும்மா நாங்கள் கூட்டிகிட்டு வர ஒரு வந்து ஃபோன் காய்ச்சல் இருக்கிறது. ஏன்னா ஆரோட காய்ச்சல் கேட்டா யாராவது வருங்கள் அண்ணியோட அண்ணியா உப்பா விளைஞ்சிட்டு அண்ணியன் யாருன்னு சொல்ல இடாக்கி விளைஞ்சிட்டு இடாக்கி விளைஞ்சிட்டு. அப்போ இங்கே இந்த வேலைக்கு இதுக்கு ஒரு கதை உண்டு. அக்கா வந்து கதை போடணும். போட்டு தச்சு சொல்கிற ஒரு அறிக்கைக்காண்டி இது கதவு போடுறண்டாலக்கா முன்னம் இந்த முள்ளு கம்பி இருக்குது. அதை இழுத்து அடித்து ஒரு சீர்படுத்தி செஞ்சால் தான் போடலாம்.
இந்த தூதுவலையெல்லாம் பட்டோம். தூதுவலையா? தூதுவலை நல்ல சாமானேடா, அப்போ அதை வெட்டக்கூடாது. இல்லாட்டி அதை நடுப்பகுதியில் வெட்டிட்டு அதில் நட்ட வரும். நடுப்பகுதியிலையா? உண்ட உடம்பு நடுப்பகுதி எது? எதடா என்ன சிரிக்கிறேன்? பயிறு தாங்கடா. நடுப்பகுதியோ கால் காலா? அதான் கால்னா நடுப்பகுதியோ கீழ் பகுதியோ? சரி, அப்போ பார்ப்போம்மா, கதைப்போம். அது வந்தால் கொண்டா பார்த்து செய்வோம். சரியா? முடிச்சுக்கொள்வோம். நாங்கள் சுவிஸில் அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றியை குறிக்கொண்டு வேணாப்பா பூச்சி டீ கூட்டின்னு சொல்லிக்கிறான்னு கண்டசோன்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு போய் எதுவும் பண்ணுறது அதில் இறக்கிட்டு போடுவேன். பிறகு நீ வரையோ? நடந்து வருவேன். ஆக்கா அது வேணா சைக்கிள் இல்லை அங்கே ஓடிக்கொண்டு வரணும். சரி போவோம் மீது. சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரி அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். பாய் பாய் பாய். அவன் மடியில் ஏற்றுவோம். பிள்ளை பண்ண போவா ஏன்டா அப்படி சிக்கல்றாப்பா, ஆள் சிக்கல்றாப்பா. கொஞ்சம் குழப்படி செய்யாடுறா. அதில் கடையடியில் இறக்கிட்டு போகிறோம் பாரு. இப்போ விளையாட்டையா வரப்போறீங்க இப்போ 2 நடந்து செல்லம் கூட்டிட்டு இல்லை, அதான் பிரச்சனை. ஆளு கூடிச்சு கூடித்தணும் செல்லம். சரி ஓகே, ஒரு பாய் சொல்லிவிடணும். சொன்னமே கடையை கூட்டிகிட்டு போகிறேன் தான். அப்புறம் ஆக்கள் பின்ன வேணாம். ஓ நீங்கள் கேட்டும் கூட்டிகிட்டு போகலன்னா ஓகே பாய் 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 பாய். இந்த மாதிரி நீங்களும் உதவி செஞ்சு அவைக்கு லைக் பண்ணுங்க. என்ன அப்படி இந்த மாதிரியா? அந்த மாதிரி அந்த மாதிரி உதவி பண்ணுங்க. உதவி பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஓய் என்ன நான் பார்க்க போகிறேன்? எடுத்துக்கோ. அம்மாட்ட கேட்குறியா? அது என்ன? அது டேஸ்ட் இல்லையடா, அது டேஸ்ட் இல்லைடா. அது அப்படின்னா இதெல்லாம் தேங்க சொல்லி மட்டும் அது டேஸ்ட் இல்லைடா, அது டேஸ்ட் இல்லைடா, வேற ஏதாவது நல்லா. வர்றா அட்டுவா இந்த காணும் பில் போட்டாச்சு.